மூன்றாவது வார்த்தையை தியானிக்கும் முன்பாக நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் சிறு வயது துவங்கி சிலுவை தியான செய்திகளை நான் கேட்டு வருகிறேன். ஆனால் இந்த மூன்றாவது வார்த்தையை குறித்த செய்தி எனக்கு திருப்தியை கொடுக்கவே இல்லை. எனவே நான் இந்த மூன்றாவது வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். கடந்த 2013 வருடம் குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு சகோதரி என்னிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஆண்டவர் தன் தாய்க்கென்று வந்தபோது ஒரு பர்சனை சூஸ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அப்படியானால் இன்றைக்கு கணவனால் கைவிடப்பட்டு குழந்தைகளோடு தெருவில் நிற்கிற பெண்கள் எத்தனை பேர்? பெற்றோரால் கைவிடப்பட்டு பெற்றோரை இழந்து அனாதைகளாய் திரிகிற குழந்தைகள் எத்தனை பேர்? இவர்களுக்கெல்லாம் அவர் யாரை அடைக்கலமாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கேட்டார்கள். அந்த கேள்வி என்னை மிகவும் பாதித்தது. எனவே நான் உடனடியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே, நான் என்ன பதில் சொல்லட்டும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது ஆவியானவர் என் ஆவியில் பேசிய ஒரு விஷயம் என்னவென்றால், என் தாய்க்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தது ஆத்மீக அடைக்கலம் என்றார். என் தாய்க்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தது ஆத்மீக அடைக்கலம் என்றார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இப்படி வேறு ஒரு அடைக்கலம் இருக்கிறதா என்று சொல்லி அந்த கோணத்தில் இந்த வார்த்தையை நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தியைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இத்தனை வருடங்கள் நாம் இந்த செய்தியை பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டுவிடக்கூடாது, பெற்றோரை கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பெற்றோரை பிள்ளைகள்தான் கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை நேசித்து அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பராமரிக்க வேண்டும். அப்படி தன் பெற்றோரை கவனிக்காமல் தள்ளிவிடுகிற எந்த பிள்ளையும் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக நாம் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகிறோமோ அதைவிட முக்கியமானது அவர்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கை, அவர்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, அவர்களுடைய ஆத்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதில் நாம் செலுத்துகிற அக்கறைதான். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த செய்தியை, இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய செய்தி என்ன என்பதன் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 19 அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவதாக இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது இதில் அநேக கேள்விகள் எழும்புகிறது. அந்த கேள்விகள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். பொதுவாக திருமணமான ஒரு பெண்ணை கவனிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அவள் கணவனுடையது. இங்கே மரியாள் விதவையாயிருந்தபடியால் அவரை கவனிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அவருடைய பிள்ளைகளுடையதாகிறது. ஒருவேளை அவருடைய மூத்த மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போனாலும் மரியாளை கவனிப்பதற்கு அவருக்கு வேறு பிள்ளைகள் இருந்தார்களா? வாசிக்கலாம். மத்தேயு 13 அதிகாரம் 55, 56 வசனங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா?
இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவுக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தாயை தன் சொந்த சகோதரர்களிடம் ஒப்படைக்காமல் ஏன் சீஷனிடம் ஒப்படைத்தார்? அடுத்ததாக, சிலுவையடிவாரத்தில் இயேசுவின் சகோதரர்கள் யாரும் இல்லை, எனவே ஆண்டவர் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சீஷனாகிய யோவானிடத்தில் தன் தாயை ஒப்படைத்தார் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் திடீரென்று நடந்த ஒரு விபத்து அல்ல. இட்ஸ் அ ப்ரீ பிளான்டு சாக்ரிஃபைஸ். தன் மரணத்தை நன்றாக அறிந்திருந்த ஆண்டவர் முன்கூட்டியே தன் தாயை தன் சகோதரர்களிடம் ஒப்படைத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் ஏன் சிலுவை அடிவாரத்தில் தன் தாயை தன் சீஷனிடம் ஒப்படைத்தார்? அடுத்ததாக, ஒருவேளை தனக்கு பின் தன் தாயை யார் கவனிப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்பட்டிருந்தால் அவர் எப்போது கவலைப்பட்டிருக்க வேண்டும்? அவர் ஊழியத்துக்கு புறப்படும் முன்பாக கவலைப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த 3.5 வருட ஊழியத்தில் மரியாளை பராமரித்தது யார்? ஆண்டவர் அந்த 3.5 வருடத்தில் தன் தாயை குறித்து கவலைப்படவில்லையா? அடுத்ததாக, ஒரு பெண்ணின் இறுதி காலத்தில் அவளை கவனிப்பதற்கு ஒன்று அவள் கணவனுடைய உதவி தேவை, அல்லது இன்னொரு பெண்ணின் உதவிதான் ஒரு பெண்ணுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது இங்கே அவருக்கு சகோதரிகளும் இருக்கிறார்கள், இயேசுவை பின்பற்றி வந்த பெண்களும் சிலுவை அடிவாரத்தில் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களிடம் தன் தாயை ஒப்படைக்காமல் ஏன் சீஷனிடம் ஒப்படைத்தார்? அடுத்ததாக, மரியாள் தனக்கு பின் இந்த உலகத்தில் சுகமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தார். ஆனால் எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவர் யோசேப்பின் மரணத்தையும் கூட தடுத்திருக்கலாம் தானே என்று அநேக கேள்விகள் எழும்புகிறது. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு ஏற்படுத்தி கொடுத்தது ஆத்மீக அடைக்கலம் என்பதுதான் அந்த பதில். ஓகே, ஆத்மீக அடைக்கலம் என்றால் என்ன? ஆத்மீக அடைக்கலம் என்பது நாம் நேசிக்கிறவர்களுடைய ஆத்துமாவை குறித்து பாரம் கொள்வது. இவர்கள் மரித்தால் பரலோகத்தில் சென்று சேர வேண்டுமே என்று அவர்களுடைய ஆத்துமாவை குறித்து கவலை கொள்வது. இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களா அல்லது பாவம் செய்கிறார்களா என்பதை சீர்தூக்கி பார்த்து அவர்கள் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவது. ஆவிக்குரிய வாழ்க்கையை, உலக பிரகாரமான வாழ்க்கையில் எழும்புகிற கவலைகளும் போராட்டங்களும் நெருக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் தடுமாறும் போது ஆண்டவராகிய இயேசுவின் வசனங்களின் துணையோடு அவர்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது, அவர்களுடைய ஆத்துமாவுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்பது. ஒருவேளை இவர்கள் தவறு செய்யும்படி நம்முடைய உதவியை தேடும்போது அவர்களுக்கு உடன்படாமல் அவர்கள் பாவம் செய்யாதபடி தடுத்து நிறுத்துவது. இவை யாவும் தான் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆத்மீக அடைக்கலம். இப்படி ஒரு ஆத்மீக அடைக்கலத்தை யாரும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதற்கு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, இரத்த பந்த உறவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவேதான் ஆண்டவர் தன் தாயை தன் சொந்த சகோதரர்களிடம் ஒப்படைக்காமல் தன் சீஷனிடம் ஒப்படைத்தார். அன்பானவர்களே, அடுத்ததாக, மரியாளுக்கு ஆத்மீக அடைக்கலத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் நமக்கு ஆத்மீக அடைக்கலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரா? எஸ், அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முதலாவதாக, திருச்சபைகளும் ஊழியர்களும் மிகப்பெரிய ஆவிக்குரிய அடைக்கலமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றபின் பெந்தேகோஸ்தே நாளில் அவர் உடனடியாய் செய்தது சபையை ஸ்தாபித்ததுதான். ஏனென்றால் அவரை பின்பற்றி வருகிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆத்மீக அடைக்கலம் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இன்றைக்கும் கூட கோடிக்கணக்கான திருச்சபைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, தன் வாழ்க்கையில் உள்ள போராட்டத்தினால், சமாதானமற்ற சூழ்நிலைகளினால், பாவ பழக்கங்களால்
பாவத்தில் சிக்குண்டு அதன் விளைவுகளை சந்திக்கிறவர்கள் என்று அநேக தரப்பிலுள்ள மக்கள் சபையை தேடி நாடி வருகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் சபை ஆவிக்குரிய அடைக்கலத்தை கொடுக்கிறது. கிறிஸ்தவத்தை விமர்சித்து குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சபைக்கு தேடி வந்தவர்களும் கூட அவருடைய வசனத்தால் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொண்டவர்களும் உண்டு. இப்படி அத்தனை ஆத்துமாக்களுக்கும் சபை ஆவிக்குரிய அடைக்கலமாக விளங்குகிறது. அடுத்ததாக பரிசுத்த வேதாகமம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை உடனடியாக தொடர்பு கொள்ளவும் சமயத்திற்கு ஏற்ற ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா அழிந்து விடாதபடியும் நம்முடைய ஆத்துமாவை தேற்றும்படியாகவும் அவர் தன்னுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்தை நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். கிதியோன் வேதாகம சங்கத்தின் மூலமாக பொது இடங்களில் வைக்கப்பட்ட வேதாகமத்தை வாசித்ததன் மூலமாக எத்தனையோ பேர் தற்கொலைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள், பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொண்டார்கள். எனவே பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய அடைக்கலமாக இருக்கிறது. அன்பானவர்களே, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு தேற்றரவாளனாகவும் ஆலோசனை கர்த்தராகவும் அருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மை பரம கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி 3 மிகப்பெரிய ஆவிக்குரிய அடைக்கலங்களை தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அவரை தேடி நாடி வருகிற ஒருவரும் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. அவர் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார். ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை குறித்தும் அவர்களுடைய உலக வாழ்க்கையை குறித்தும் அக்கறை உடையவராக நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக மரியாளின் ஆத்தும ரட்சிப்பு ஏன் முக்கியமானது? அன்பானவர்களே, உலக இரட்சகரை இந்த உலகத்திற்கு பெற்றுத்தந்தவர் மரியாள் என்கிற அடிப்படையில் மரியாளின் ஆத்துமா மிகவும் முக்கியமானது. மரியாளின் ஆத்துமா பரலோகத்துக்கு சென்று சேருவது மிக மிக முக்கியமானது. எனவே தான் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சந்தித்த பின்னரும் கூட கிறிஸ்துவின் வழிகளில் மரியாள் வழிநடத்தப்படவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை மரியாள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் மரியாளுடைய ஆத்துமாவை குறித்து அதிக விழிப்புடையவராய், மிக கவனமாய், மிக ஜாக்கிரதையாய் தன் சீஷனாகிய யோவானிடம் ஒப்படைத்தார். இந்த உலகத்தின் பாடுகள் மரியாளை பின்மாறி போகச் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் மரியாளை யோவானிடம் ஒப்படைத்தார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் திட்டம் யார் மீது இருக்கிறதோ அவர்களை சத்ருவாகிய சாத்தான் அதிகமாய் நெருக்குவான் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக ஆண்டவர் மரியாளை யோவானிடத்தில் ஒப்படைத்த பின் நடந்தது என்ன? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அன்பானவர்களே, இங்கே இவர்கள் எல்லாரும் என்று வசனம் யாரை சொல்கிறதென்றால் அதற்கு முந்தைய வசனத்தில் அவருடைய அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தாயாகிய மரியாள் அப்போஸ்தலர்களோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தி அவர்கள் அத்தனை பேரும் ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு முதல் தலைமுறை விசுவாசிகளாகவும் அவருடைய சீஷர்களாகவும் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தார்கள் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, அடுத்ததாக ஆண்டவர் ஏன் யோவானை தெரிந்து கொண்டார்? இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவின் ஊழிய நாட்களில் அவர்களோடு இல்லை, அவரோடு அவர்கள் இணைந்து பயணிக்கவில்லை. எனவே ஆண்டவருடைய மகிமையை குறித்தும் அவர் இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கையின் திட்டங்களை குறித்தும் ஒன்றும் அறியாதவர்களாயிருந்தார்கள். ஆனால் அவருடைய சீஷனாகிய யோவான் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சீஷனாயிருந்தார்.
யோவான் சுவிசேஷத்தில் 14 முதல் 17 அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நாம் படித்தோம் என்றால், யோவான் ஆண்டவராகிய இயேசுவை எவ்வளவு ஆழமாய் நேசித்தார், ஆண்டவரோடு எத்தனை நெருக்கமாக இருந்தார் என்பதை நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே யோவான் தான் தன் தாயை கிறிஸ்துவின் வழிகளில் துல்லியமாய் நடத்த தகுதி உள்ளவர் என்பதை அறிந்துதான் ஆண்டவர் தன் தாயை தன் சீஷனாகிய யோவானிடத்தில் ஒப்படைத்தார். அடுத்ததாக இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம் என்ன? இந்த வார்த்தையில் நாம் 3 நபர்களை பார்க்கிறோம். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்று மரியாள், இன்னொன்று அவருடைய சீஷனாகிய யோவான். மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? மரியாள் ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்து முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தினார்கள். மட்டுமல்லாமல் தன்னுடைய மகனாகிய இயேசுவின் ஊழியத்தில் அவர்கள் எங்கும் குறுக்கிடவே இல்லை. முழுவதுமாக பிதாவின் சித்தத்தை செய்யும்படி விட்டு கொடுத்தார்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று நம்மையும் அர்ப்பணித்து நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு அனுமதிக்கிறோமா அல்லது தடையாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இத்தனை வருடங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்றுதான் நாம் கற்றுக்கொண்டோம். அன்பானவர்களே, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் சித்தத்திற்கு பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று மரியாள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். யோவான் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அன்பானவர்களே, யோவானை குறித்து நாம் அநேக காரியங்களை வேதாகமத்தின் வழியாக அறிந்து கொள்ளுகிறோம். அவரை போல ஆண்டவரை ஆழமாய் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக எத்தனை பாடுகளிலும் கடைசி வரைக்கும் யோவான் துணை நின்றது போல கிறிஸ்துவோடு கூட இணைந்து உலகத்தின் பாடுகளை குறித்து கவலைப்படாமல் அவரோடு இணைந்து வாழ்கிறோமா அல்லது அவரை விட்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் கொடூர வேதனைகளை அவர் அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட ஆத்துமாக்கள் மீது மிகுந்த கவனமுடையவராகவும் ஆத்தும பாரம் நிறைந்தவராகவும் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். எனவே தான் தன் தாயின் ஆத்துமாவை குறித்து அதிக விழிப்புடையவராய் தன் தாயை கிறிஸ்துவின் வழிகளில் துல்லியமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி யோவானிடத்தில் ஒப்படைத்தார். அன்பானவர்களே, இத்தகைய ஆத்தும பாரமும் கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கிற தன்மையும் தாழ்மையும் அவருடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுப்பதும் நம்முடைய பிள்ளைகளை அவருக்கென்று அர்ப்பணிப்பதும் மிகவும் முக்கியமான காரியங்களாய் இருக்கிறது. இந்த சிலுவை நாட்களிலும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஈச் ஒன் ரீச் ஒன் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய சிலுவை மரணத்தை, அவர் ஒருவரே உலக இரட்சகர் என்பதை நாம் ஆத்துமாக்களுக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துமாவை அவருக்கென்று ஆதாயப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு செய்தியை முடிக்கிறேன். அன்பானவர்களை, இந்த செய்தியினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, கேட்ட இந்த செய்தியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட இந்த சத்தியங்கள் ஒருபோதும் வீணாய் போய்விடாதபடிக்கு ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, மரியாளை போல, ஆண்டவராகிய உம்மை போல, தகப்பனே, உம்முடைய சீஷனாகிய யோவானை போல நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழவும், ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக மாறவும், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாறவும் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.